Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 12 verse 23 and 24. Proverbs 12 23லேருந்து 24. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23வது அதிகாரத்தில் அதாவது ஞானத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு, அதாவது விவேகமாக இருக்கவன் வந்து ஞானத்தை வந்து மறைவாக வச்சுப்பான். ஆனால் முட்டாள் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு இருக்க ஞானத்தை எல்லாருக்கிட்டையும் காட்டுவான், சுற்றி காட்டுவான், எனக்கு ஞானம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் 24வது அதிகாரத்தில் ஒர்க் எத்திக், அதாவது உன்னோட வேலையில் இருக்கிற அந்த டிசிப்ளின், அது என்ன சொல்லுவான், ஞானம் மூலம் என்ன பண்ணுவான், அவன் இருக்கிற வேலையில் அந்த எத்திக்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ரூலராக இருப்பான். ஆனால் சோம்பேறியாக இருக்கவனுக்கு என்ன நடக்கும், அவன் அந்த வேலையில் சோம்பேறி இருந்தால் ஒரு வேலைக்காரனா இல்லை ஸ்லேவாக இருப்பான்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 24 24. அதில் என்ன சொல்கிறாருன்னா, த ஹேண்ட் ஆஃப் த diligent will rule while the slothful will be put to forced labor. Hand of the diligent will rule while the slothful will be put to forced labor. ஸோ என்ன சொல்ல வர்றாரு இது மூலமாக, அதாவது ஞானம் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. அதாவது எல்லாருமே முன்னேற மாட்டாங்கன்ற, எல்லாருமே ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. சொல்கிறது புரியுதா? அதாவது நிறைய பேர் ஞானம் இருந்தும் வாழ்க்கையில் தோற்றுருக்காங்க. அதுக்காக தான் இங்கே சொல்கிறார், அதை பற்றி தான் இங்கே சொலோமன் சொல்கிறாரு. அதாவது டிலிஜெண்ட்டாக யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு இருக்க விஸ்டம், அதாவது நம்மளுக்கு இருக்க ஞானத்தை கொஞ்சம் இருக்கிற ஞானத்தை யூஸ் பண்ணி ஒழுங்காக யூஸ் பண்ணும். ஸோ அதான் 23வது அதிகாரத்துலேயே ஒழுங்காக சொல்லியிருக்காரு பாருங்க. முட்டாள் என்ன பண்ணுவான், ஞானம் இருக்குன்னு ஊர் ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறாரு பேசிக்கலாக. அதாவது எல்லாருக்கிட்டையும் நான் வந்து அறிவாளி, நான் வந்து புத்திசாலி, அந்த மாதிரி காட்டிப்பானே. ஆனால் ஒரு விவேகமாக இருக்கிறவன், விவேகத்தோட ஞானத்தோடு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இருக்க ஞானத்தை மறைமுகமாக வச்சுப்பானா. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, எல்லார் கிளாஸ்லையும் இந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது எல்லோரும் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் இருந்திருப்பான், இல்லைனா கேர்ள் இருந்திருப்பாங்க. எந்த மாதிரி கேர்ள், அவங்க வந்து கிளாஸில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. டீச்சர்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவ்வளோ ஆன்சரில் எதுவும் பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் டெஸ்ட்டு வர டைமில் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லைனா டாப் ரேங்க், அபோவ் ஆவரேஜ், அதாவது 80-90% மேலே எடுத்துருவாங்க. யாருக்கும் அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு ரிசல்ட் டைம் அப்போ மட்டும் அவங்க யாருன்னு தெரிய வரும். அதே தான் இங்கே சாலமன் சொல்கிறாரு, ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணும், அமைதியாக டிசிப்ளின்டாக அவங்க வேலையை தாழ்மையோடு செஞ்சுட்டு போகணும். இந்த பெருமையோட எனக்கு அறிவு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வாழ்க்கையில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே நம்ம ஞானத்தை எப்படி காட்டணும், தாழ்மையோடு காட்டணும். இன்ஸ்டெட் ஆஃப் பெருமையோட நான் அறிவாளின்னு காட்டுறதோட, நம்ம ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை நம்ம தாழ்மையோட என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு ஃபர்தர் அப்ளிகேஷனாக நம்மளுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்கள லீட் பண்ணணும். நம்மளுக்கு இருக்கிற ஞானத்தை நம்மளுக்கே வச்சுக்காமல் என்ன பண்ணணும், தாழ்மையோடு என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க வேலைகள், அவங்க படிப்புகள் என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் இறங்கி அவங்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களையும் நம்ம லீட் பண்ணணும். ஆண்டவர் நம்மளுக்கு ஞானம் கொடுத்த இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம மற்றவங்கள ஹெல்ப் பண்ணி லீட் பண்ணுறதுக்கு தான். ஸோ சர்வெண்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க இது. அதாவது நம்ம என்ன பண்ணணும், சர்வெண்ட்டாகவும் இருந்துட்டு லீட் பண்ணணும் மற்றவங்கள, அவ்வளோ தாழ்மையாக இருக்கணும். அண்ட் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்டையும் அந்த தாழ்மையை நம்ம கேட்கணும். ஏன்னா நான் நிறைய முறை சொல்கிற அப்ளிகேஷனில் இது எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்ம எப்போவுமே என்ன கேட்போம், கடன், இந்த பொருள் அந்த பொருள், இப்படி தாங்க நம்ம கேட்குறதே தவிர இந்த மாதிரி நல்ல குணங்கள் கேட்குறது ரொம்ப ரேர். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் தாழ்மையோடு யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு, மற்றவங்களுக்கும் உதவிக்கிட்டு அவங்கள லீட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கைட் பண்ணுங்கள். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டெய்லி ஜபத்தில் இதையும் நம்ம கேட்கலாம். ஸோ என்ன பண்ணோம், நம்ம ஞானத்தை வந்து தாழ்மையோடு காட்டணும். ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சர்வெண்ட் லீடர்ஷிப், அதாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நம்ம ஞானத்தோட ஹெல்ப் பண்ணி அவங்களையும் லீட் பண்ணி அவங்களையும் முன்னேற ஹெல்ப் பண்ணணும். மூணாவது நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி நம்மளுக்கு அவர் கொடுத்த ஞானத்தை தாழ்மையோட மற்றவங்களுக்கும்
எப்படி உதவி லீட் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்து லீட் பண்ணுறதுன்னு கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to டேக் away from this. Thank you.